வணக்கம் candidates வணக்கம் objective commerce number 2 part 1 லிருந்து 15 வரையில் நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். இப்பொழுது 16 லிருந்து 30 வரையில் பார்க்கலாம் நினைக்கிறேன். 16ஆம் கேள்வி, which of the following is created by debiting the profit and loss account? கீழே 4 ஐட்டம் கொடுத்திருக்காங்க. இதில் எது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி உண்டாக்குறாங்க? அதுக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ ப்ரொவிஷன், பி சிங்கிங் ஃபண்ட், சி டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன், ஆல் ஆஃப் தீஸ். அதில் ஆன்சர் ஏ ப்ரொவிஷன் ஃபார் சர்டன் பர்பஸஸ். அது மட்டும்தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸை ப்ரொவைட் பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். அப்போ தான் அது எக்ஸ்பெண்டிச்சரில் போகும். 17வது கேள்வி, any reserve which is not apparent on the face of the balance sheet is known as what? அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் கிளியராக காமிக்காததுன்னா அது என்ன மாதிரி ரிசர்வ்? அதுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, சீக்ரெட் ரிசர்வ், ஹிடன் ரிசர்வ், இன்னர் ரிசர்வ், எனி ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் அதாவது சில ஃபண்டல் சில ரிசர்வ்ஸ் எல்லாம் ஓப்பனாக காமிப்பாங்க, சிலது காமிக்க மாட்டாங்க. அப்படி காமிக்கலைன்னா அது என்ன வேணால் இந்த மூணில் எது வேணால் சொல்லலாம். இன்னர் ரிசர்வ் சொல்லலாம், சீக்ரெட் ரிசர்வ் சொல்லலாம், அப்புறம் ஹிடன் ரிசர்வும் சொல்லலாம். எனி ஆஃப் தீஸ். கேள்வி நம்பர் 18. The debit balance of a personal account shows the answer A amount of credit sales, B cash in hand, C amount payable, D amount receivable. Credit balance in a personal account ன்னு போட்டா என்ன அர்த்தம்? அது எவ்வளவு பணம் வர வேண்டும் என்பதை குறிக்கும். அதனால ஆன்சர் இஸ் amount receivable, D. 19. Secret reserves serve the purpose of A. Enabling the directors to tide over unfavorable times, B. Meeting exceptional losses, C. Increasing the working capital, D. None of these, E. All of these. Secret reserve என்ன எப்படி உபயோகப்படுறதுன்னா, இந்த ஆல் ஆஃப் தீஸ், அதாவது டைரக்டர்ஸுக்கு ஒரு கிரைசிஸ் டயத்தில் அந்த ரிசர்வ் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம எதிர்பாராத எக்ஸப்ஷனல் லாஸஸ் வந்ததுன்னா அதையும் மீட் பண்ணலாம். அதிகப்படியான ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்பட்டாலும் அதை மீட் பண்ணுறதுக்கும் சீக்ரெட் ரிசர்வ்ஸ் உதவும். அதனால ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 19 is E. 19 is E. அப்புறம் நம்பர் 20, a provision is what? A provision is for a specific reserve. A provision is for a specific reserve. 21, heavy initial advertisement expense on introducing a new product in the market should be classified as, அதாவது இனிஷியலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், ஒரு நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அப்போ அதுக்காக நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு. அது அந்த வருஷ செலவிலேயே எடுத்துக்கிட்டு போனால் பேலன்ஸ் ஷீட் லாஸ் எல்லாம் போகலாம் அல்லது ப்ராஃபிட் குறையும். அதனால் அது என்ன பண்ணணும்? ஆன்சர் சி. 21 ஆன்சர் சி, deferred revenue expenditure. deferred revenue expenditureனா என்னன்னா, இப்போ ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணும்போது 10 கோடி ரூபாய் செலவழிச்சோன்னா அது ஒவ்வொரு வருஷம் 1 கோடி ரூபாய் அந்த எக்ஸ்பென்ஸில் கொண்டு காமிக்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கு தான் deferred revenue expenditure என்று பெயர். நம்பர் 22, a chartered accountant who renders accounting services on a fee basis is not a private accountant, it's a public accountant. Answer B, public accountant. 23,
credit may signify A, decrease in assets, B, increase in liability, C, increase in capital account, D, all of these. இப்போ credit வந்து increase ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம ஏதாவது வித்திருப்போம் குட்ஸு, அப்போ கிரெடிட் ஏறி இருக்கும், குட்ஸ் வெளியில் போயிருக்கும். அல்லது இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி, நம்ம யாருக்கிட்டே தான் வெளியில் கடன் வாங்கி இருந்தாலும் லயபிலிட்டி ஏறி இருக்கும். அப்புறம் அல்லது இன்க்ரீஸ் இன் கேபிட்டலாகவும் இருக்கலாம். ஸோ ஆன்சர் 23 டி. 24 டெபிட் மே சிக்னிஃபை ஏ, இன்க்ரீஸ் இன் அசட் அக்கவுண்ட், B, decrease in asset account, C, increase in a liability account, D, increase in capital account. B, C, D மூணுமே சம்பந்தமே இல்லாதது. டெபிட் சைடில் வந்தால் என்ன ஆகும்? அசட் ஏறும். ஃபிக்ஸட் அசட்டாக இருந்தாலும் இருக்கலாம், கரண்ட் அசட்டாக இருந்தாலும் இருக்கலாம். 24 ஆன்சர் ஏ. 25 market value of investment is shown as a footnote to balance sheet according to, அதாவது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுட்நோட்டாக காமிக்கிறாங்க. அது எதுக்காக காமிக்கிறாங்கன்னா ஆன்சர் வந்து பி, டிஸ்க்ளோஷர். அதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட் எதுக்காக போடுறோம், ஒரு பேங்க்லேயோ ஒரு கம்பெனியிலோ எதுக்காக போடுறோன்னா, நம்ம அந்த பேங்க்கு அல்லது அந்த கம்பெனியோட டீல் பண்ணுற மக்களுக்கு விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் அது டிஸ்க்ளோஷர் கான்செப்ட் என்று பெயர். That is known as disclosure concept. People who are dealing with the company must be informed about this. அதுக்காக 26 purchase of government securities for cash would, purchase of government securities for cash would A, reduce assets, B, increase assets, keep assets unchanged. Answer C, keep assets unchanged. ஏன்னா அது வந்து கரண்ட் அசட்ஸ் கேஷ்ல இருந்து அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல போகும். அப்போ போச்சுன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ அது என்ன ஆகும், அதுவும் அசெட் தான். அசெட் சேஞ்ச் ஆகாது. கீப் த அசெட்ஸ் அன்சேஞ்ச்டு. Provision for bad debts is made under the principle of, எதுக்காகனா ஒரு ஆன்சர் பி, கன்சர்வேட்டிசம். ஏன்னா ஒரு ஃபியூச்சரில் வரக்கூடிய கண்டின்ஜென்சியை மீட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன் பண்ணுறோம். 27க்கு ஆன்சர் பி. 28 which of the following is a nominal account? Which of the following is a nominal account? Bills payable வந்து liabilities, bills receivable வந்து that is assets வர வேண்டியது, debtors வர வேண்டியது. ஆனால் ஸ்டேஷனரி அதுதான் நாமினல் அக்கவுண்ட். அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர், நாமினல்னா எக்ஸ்பெண்டிச்சர். 29 which of the following is a real account? Answer B, investment in shares. Investment in shares. 30 which of the following items affects the operating profit or loss of a business? இதில் கீழே கொடுத்துருக்கிறதுல எதனால உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும்? மெஷினரி, புக் வேல்யூ 5000, sold for 4800. இதில் ஆன்சர் வந்து ஏ. பாக்கி எல்லாம் உங்களுக்கு வந்து ரெவென்யூலேயே வந்துடும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே வந்துடும். இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் வந்து எது எஃபெக்ட் ஆகும்னாக்க, மெஷினரி 5000 ரூபா வந்து 4800க்கு விற்றா 200 ரூபா ப்ராஃபிட் குறையும். யூஸ்டு கார் சோல்டு ஃபார் 8500 பி. அதில் புக் வேல்யூ என்னென்னு கொடுக்கல, நம்மளால் சொல்ல முடியாது. சம் ஆஃப் 1000 இஸ் ஸ்பென்ட் ஆன் பெயிண்டிங் நியூ ஃபேக்ட்ரி before it is put to use. அது டைரெக்டாக வரல. லீகல் சார்ஜஸ் பெய்டு ஃபார் அக்விசிஷன் ஆஃப், அதெல்லாம் ஒரு
சரி, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸோட போயிடும். ஆனால் ஏ தான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை. 30க்கு விடை ஏ. நன்றி. மற்ற கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் போடாதீங்க. அப்படி போடணும்னா இமெயில் எனக்கு அனுப்புங்க. நன்றி.